நம்முடைய இனமே இல்லாத ஒரு இனத்தினுடைய பசிப்பிணியை பொறுக்காமல் ஒரு கவிஞன் இருந்திருந்தான் என்றால் அது அப்படியே தாய் மனசு எப்படி தெரியுமா நினைக்கிறேன். அப்படியே தாய் சாத்த 2 குழந்தைக்கு போட்டுருவாளாம், 3ஆவதாக ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சாப்பாடு இருக்குமா, அப்படியே பிசைஞ்சு வாய்க்கிட்ட கொண்டு போவாளாம். கொண்டு போகும்போது தான் தன்னுடைய குழந்தை ஸ்கூலில் இருக்கிறது நினைவுக்கு வருமா. ஆகா அவன் பசி தாங்க மாட்டானேன்னு சாப்பிட வேண்டிய அந்த சாத்தை கீழே வச்சிருவாளாம். குழந்தை வந்தோடனே அவளுக்கு ஊட்டிட்டு அந்த குழந்தை சாப்பிட்ட சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுவான்னு நான் கண்ணதாசனுடைய வரிகளில் படிச்சிருக்கேன். அதுக்கு வாழ்க்கையின் ஆதாரமாக இருந்தது பாரதி என்கின்ற மகா கவிஞன். அவனுக்குள்ளே இருந்த தாய் மனசை படித்த போதும் பார்த்த போதும் நம்முடைய இதயமெல்லாம் அவர் பக்கமே போனோம். இந்த இடத்துல ஒரு செய்தியை சொன்னாதான் எனக்கு மகிழ்ச்சி. கொஞ்சம் எல்லாரும் குசும்புக்கு ஆரம்பிப்பாங்க, பேரை எடுத்துட்டோம் அதை முழுசாக எடுத்துருவோமே. வாரியார் சாமி சொன்ன ஒரு செய்தி எனக்கு நினைவுக்கு வருது. வாரியார் எம்ஜிஆரோடு அடிக்கடி சாப்பிட போவாராம். ஒரே ஒரு தடவை கோவப்பட்டு வாரியார் சாமி கேட்டாரா எம்ஜிஆர்கிட்ட, எங்கே நீங்கள் சாப்பிட வரேன்னு சொன்னாலும் ஏன் கடைசி பந்தில் உட்காந்து சாப்பிட்றீர்கள் அப்படின்பாரா. எம்ஜிஆர் ஒரு கூட்டத்துக்கு வரேன்னு ஒத்துன்ட்டா இந்த செய்தி அடுத்த தலைமுறைக்கு தெரியணுங்கிறதுக்காக. ஏன்னா நிறையா பேர் உண்மையை சொல்கிறதில்ல, நான் பயப்படுறதே இல்லை மேடைக்கு. எம்ஜிஆர்கிட்ட போய் கூட்டத்துக்கு வரேன்னு கேட்டால் எத்தனை பேர் சாப்பிட போகிறான்னா 1000 பேர். எத்தனை பந்தி போடுவீங்க? 10 பந்தி. நான் 10வது பந்தியில் சாப்பிட வரேன் பாரா. 5000 பேர் அப்படின்னா எத்தனை பந்தி? 25 பந்தி. நான் 25வது பந்திக்கு வரேன். வாரியார் சுவாமி கேட்டாரான், ஏன் எப்போ பார்த்தாலும் கடைசி பந்தியில் உட்காந்து சாப்பிட்றேன்? அது வேறு ஒன்றும் இல்லை சுவாமி, முதல் பந்திலேயே நான் உட்காந்துட்டேன்னா 9வது பந்திக்கு மற்றதெல்லாம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. 10வது பந்தியில் நான் உட்காடுறேன், 25வது பந்திக்கு வரேன்னு சொல்லிட்டா கடைசி வரைக்கும் சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கும் பாருங்க. அதனால தான் நான் அப்படின்னு சொன்னாரான். இது வாரியார் சாமிகள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதனால தான் அவருடைய மனசுக்கு பேர் பொன்மனம்னு பேர். நான் இன்றைக்கும் சொல்கின்றேன், உணவாலே மக்களுடைய உள்ளத்தை கவர்ந்த ஒரு தலைவர் உண்டென்றால் அவர்தான் என்பதை இந்த தேசத்தில் பெருமையோடும் கண்ணியத்தோடும் கர்வத்தோடும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, இப்போ நம்ம அப்படியே திருப்பி செய்திக்குள்ளே வரேன். இப்போ ரமண மகரிஷி பார்த்தோம், ஆதிசங்கரர் பார்த்தோம், மகாபெரியவரை பார்த்தோம். இப்போ நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன பாதம், சிங்கார பாதம், உலகை ஆள வந்த பாதம், சாய்நாதர் பாதம் என்று ஒவ்வொருவரும் இந்த வியாழக்கிழமை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஷீரடி பாபாவினுடைய மனசை பற்றியும் நான் இங்கே பதிவு செய்ய வேண்டும். 1910 அந்த பாபாவினுடைய மனசை நினைச்ச போது பாருங்க, ஷீரடியில் உட்கார்ந்துட்டு இருக்கார். பக்கத்தில் அவருடைய மாதவ்ராவ் தேஷ்பாண்டேங்கிற நண்பரும் உட்கார்ந்துட்டு இருக்கார். மாதவ்ராவ் தேஷ்பாண்டே பக்கத்தில் வச்சுட்டே நம்முடைய ஷீரடி பாபா என்ன செய்வார், எப்போதுமே ஒரு குண்டத்தில் எப்போதும் விறக வச்சு நெருப்பு எரியும், அது பக்கத்துலேயே நின்றுட்டே தான் எதுவும் செஞ்சுட்டே இருப்பார். கரெக்டாக ஷீரடியிலேருந்து 200 கிலோமீட்டரில் ஒரு கொல்லன் பற்றையில் கொல்லன் நெருப்பை ஊதி அப்படியே சுற்றிகிட்டே இருந்தான். அவனுடைய ஒய்ஃபு பரம பக்தை, சாயினுடைய பரம பக்தை. நின்னா சாயிராம், உட்காந்தா சாயிராம், எழுந்தா சாயிராம். ஒரு தித்திக்கும் தீபாவளி திருநாள், உலகமே தீபாவளி கொண்டாடுது. அந்த சமயத்தில் இவன் அந்த இரும்பு கம்பியை நெருப்பில் கொடுத்து அதை வளைச்சி நிலச்சி எல்லாம் பண்ணுவான். இரும்பை பொன்னிறமாக மாற்றக்கூடிய வேலையை கொல்லன் செஞ்சுட்டு இருந்தான். கொல்லனுடைய ஒய்ஃபு 1.5 வயசு குழந்தைய மடியில் போட்டு பாபாவினுடைய பாடலை பாடிண்டே இருந்தது. இடையில கொல்லன் எதுக்கோ கூப்பிட்டான். இந்த குழந்தை முணுமுணுத்தது. குழந்தைக்கு ஒரு டம்ளர் பால் கொடுத்துட்டு அவனுக்கும் என்ன வேணும்னு கேட்கணும்னு நினச்சி அந்த குழந்தைய அப்படி தூக்கி தோளில் போட்டுன்னு உள்ளே போகணும்னு நினச்சா அந்த குழந்தை கை தவறி பக்கத்தில் இருந்த நெருப்பு ஜுவாலையில் உள்ளே விழுந்துடுத்து. ஷீரடியிலே இருக்கக்கூடிய பாபா அதே நேரத்தில் அடுத்த வினாடி அந்த குழந்தையினுடைய தாய் அழுகுரலோடு பாபா ஷீரடி பாபா ஷீரடி பாபா என்று சொன்னபோது பாபா பக்கத்திலே இருந்த அந்த அற்புதமான குண்டத்திற்குள் கையை விடுறார். ஒரு 5 நிமிஷம் கை வெந்து போது இந்த அற்புதமான மாதேவ்ராவ் தேஷ்பாண்டே துடிக்கிறார். என்ன இது முறையற்ற செயல், இது தர்மமற்ற செயல், என்ன நீங்கள் இப்படி செஞ்சிட்டீங்க பாபா, என்ன இப்படி செஞ்சிட்டீங்க, நெருப்புக்குள்ளே கொண்டு போய் உங்கள் கையில் கொடுக்குறீங்களே, அக்னிக்குள்ளே எடுங்கங்கிறார். பேசாமல் அவர் இருங்கங்கிறார். 20 நிமிஷம் பாபாவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதே நேரத்தில் அங்கே ஒரு கை வந்து அந்த குழந்தைய பத்திரமா தாய் கையில் கொடுத்ததை அப்படியே சத்திய புருஷராக இருக்கின்றவர்கள் கண்ணிலே பார்க்கின்றார்கள். உடனே நேராக பாபாவினுடைய திருவடியை தொழுகின்றார்கள். அந்த புகைப்படத்துக்கு கீழே 20 நிமிஷம் கழித்து இவருக்கு அப்படியே தன் நிலை மறந்ததுலேருந்து அப்படியே மீண்டு வழுகின்றார். பக்கத்தில் இருந்த மாதவர
பாண்டே கேட்குறார், என்ன நடந்ததுங்கிறார். ஒன்றும் இல்லை, 200 கிலோமீட்டருக்கு அப்புறம் என்னைய நம்பி நாடி ஓடி தேடி என் பேரை உச்சரிக்கக்கூடியவளுடைய குழந்தை நெருப்பில் விட்டுருத்து, அதுக்காக என் கையை கொடுத்து காப்பாற்றினேன். இது முறையான்னு கேட்டார். நான் துன்பப்பட்டாலும் அந்த குழந்தையை காப்பாற்றணுங்கிறது தானே என்னுடைய இயல்புன்னு சொன்னார். அப்போ தான் பாபாவினுடைய தாய் மனசு நமக்கு புலப்பட்டது.